நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை. நேரான சிந்தையுடன் போராட வந்தபின் நினைவினில் குழப்பமில்லை. முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை. மோகவயமாகி உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை. உற்ற பகை யாரெனிலும் உந்துணை கிடைத்தபின் ஓய்வுற நினைப்பதில்லை. உலகமோர் எளிமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை. இற்றதினி அச்சம் இடர் கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை. இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆண்மநேய செல்வர்களே, மாதந்தோறும் அருள் அமுதத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சியினுடைய இந்த 80வது நிகழ்வுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, என்னை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய பொருளாளர் பெருந்தகை ஐயா நாகராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் ஜெகநாதன் அவர்களே, என் அன்பு இளவல்கள், இலக்கிய தேரின் சாரதியாக இருந்து தகடூர் என்கின்ற இந்த மண்ணை மீண்டும் ஒரு தமிழ் மண்ணாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவல்கள் சஞ்சீவிராயன் மற்றும் சவுந்தரபாண்டியன் அவர்களே, கீரை முழக்கத்தை உலகமெல்லாம் எடுத்துச் செல்லுகின்ற ஒப்பற்ற கவிதைகளை நூல்களாகவும் மேடைகள் தோறும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கெழுதகை நண்பர் கீரை பிரபாகரன் அவர்களே, இங்கே என்னை அறிமுகப்படுத்திய சகோதரர் சொன்னதைப் போல குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டிருந்த என்னை குவளையம் முழுக்க சுற்ற வைத்த என்னுடைய ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பு, எனக்கு ஆஸ்தான தகவல் தொடர்பாளரே அவர்தான், அன்பு சகோதரர் கோபால் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தால் வருத்தப்படாதீங்க, 90வது இதுக்கு நான் தான் வருவேன். ஏனென்றால் 70க்கு வந்தேன், 70வது நிகழ்வுக்கு அடியேன் வந்ததாக சொன்னார் நம்முடைய சஞ்சீவராயன். 80க்கு இப்பொழுது வந்திருக்கிறேன். 70க்கு வருகிற போது எனக்கு வயது 60, 80க்கு வருகிற போது எனக்கு வயது 70, 90க்கும் வருவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உலகம் பூராவும் சுற்றி வரக்கூடியவன். இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அதை என்றைக்குமே நான் தற்பெருமையாக கருதியதல்ல. உலகம் முழுக்க தமிழ் இருக்கிறது, அதனால் என்னை அழைக்கிறார்கள். அது தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் கிடைத்த பெருமையை தவிர எனக்கு கிடைத்த பெருமை அல்ல. ஆனாலும் எத்தனை அரங்குகளை பார்த்தாலும் ஒரு ஆனந்தமான அரங்கு என்று சொன்னால் அது ஆன்மீகத்தில் ஆனந்தம், பெயரிலேயே ஆனந்தம். எதுக்கு இருக்கிறவங்க முகம் பூரா ஆனந்தம். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், நம்மளை சுற்றி மகிழ்ச்சி உள்ளவர்கள் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளை சுற்றி சுறுசுறுப்பானவங்க இருந்தால் நம்மளும் சுறுசுறுப்பாக இருப்போம். பேருந்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஓட்டுநருக்கு இந்த பக்கத்தில் ஒரு தனியாக ஒரு ஆசனம் இருக்கும். சில நேரம் கண்டக்டர் அங்கே உட்காருவார், சில நேரம் பின்னால் உட்காருவார். அவர் பின்னால் உட்காருவார்னு நான் முன்னால் உட்காருவோம், அவர் முன்னால் வந்து விரட்டி விடுவார். சரி, பின்னால் போய் உட்காந்தா அவர் பின்னால் வந்து உட்காந்து நம்மளை முன்னால் விரட்டி விடுவார்.
ஆனால் ஓட்டிக்கிட்டு போகிற அந்த ஓட்டுநர் இருக்கிறார்ல, அவர் சைடில் உள்ள அந்த சிங்கிள் சீட் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஆள் தூங்கிக்கிட்டு இருந்தா முதல்ல அந்த ஆளை பின்னால் கொண்டு போய் போடியா அப்படி கண்டக்டரு அவரை கொண்டு போய் பின்னால் போடுது. என்ன காரணம் தெரியுமா? தூக்கம் தொத்து வியாதி கிடையாது, தூக்கம் தொற்று வியாதி கிடையாது. அவர் தூங்குறத பார்த்து அடுத்தவங்களுக்கு தூக்கம் வருங்கிறது இல்லை. ஆனால் நம்மை சுமந்து செல்வதற்கு இன்னொருவர் இருக்கிறார் என்கிற சோம்பேறித்தனம் இருக்கிறதே, அது தொத்து வியாதி. டிரைவர் பத்திரமா கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொருவனுடைய சேவையை வைத்து இவன் சுகம் காண்கிறான் பாருங்கள். அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் அதிகமாக பக்கத்திலே இருந்தால் நாமளும் சோம்பேறி ஆயிடுவோம். ஆன்மீகத்தில் ஆனந்தத்துக்கு வருவதிலே எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொன்னால், இங்கே இருப்பவர்களெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறீர்கள், அந்த ஆனந்தம் என்னையும் தொற்றிக்கொள்ளுகிறது. நான் இதுவரை 5 முறை வந்திருப்பதாக நண்பர் சவுந்தரபாண்டியன் சொன்னார். என்னுடைய நினைவுக்கு எட்டியவரை ஒவ்வொரு முறையும் மார்கழியிலே நான் வந்து கொண்டிருக்கிறேன் ரெகுலராக. அது ஒரு ஒற்றுமை. மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு முறையும் நான் இங்கே 3 தடவைக்கு மேலே மார்கழி மாதத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். அதிலும் இன்றைக்கு அருமையாக ஒரு பாவை பாடல். பாவையை பாடுவதற்கு பாவை தானே வேண்டும். நம்மளாம் பாடின நம்ம தொண்டைக்கு எந்த பாவையும் வராது. ஆனால் அழகான அந்த பாசுரம், மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். பகவத்கீதை சொல்லுகிற முதல் செய்தி அதுதான். ராமனுடைய பாதையும் கண்ணனுடைய கீதையும். பகவத்கீதையிலே தான் பரந்தாமன் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கிறேன். ஆனால் அந்த மார்கழியை நாம பீடை மாதம், மார்கழினா பீடை மாதம், அதில் எந்த நல்ல நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம ஆட்கள் இந்த வார்த்தைகளை சுருக்கிறதுல ரொம்ப கில்லாடி. பீடுடைய மாதம், பீடு என்றால் பெருமை, பெருமை உடைய மாதம் மார்கழி. பீடு உடைய மாதம் என்பதை பீடுடை மாதம் என்று சொல்லி அப்புறம் பீடை மாதம்னு ஆக்கிட்டாங்க. உண்மையிலேயே பெருமைக்குரிய மாதம் எது என்று சொன்னால் மார்கழி மாதம்தான். 12 மாதங்களிலேயும் மிக மிக பவித்திரமானது இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம்தான். நான் 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும், அப்போ 11 தான் உண்டு, +2 கிடையாது. அப்போ 11 வரைக்கும் ஸ்கூலில், அதுக்கப்புறம் பியூசி 1 வருஷம் காலேஜில், அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி. இந்த 6லேருந்து 11 வரைக்கும் நான் படித்தது திருவில்லிபுத்தூர். ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த, கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். நம்மையெல்லாம் ஆண்டவனுக்கு பெயர் ஆண்டவன். இறைவனுக்கு ஏன் ஆண்டவன் பேரு? நம்மையெல்லாம் ஆண்டவனுக்கு பெயர் ஆண்டவன். அவனையே ஆண்டவள் ஒருத்தி, அதனால் அவள் ஆண்டாள். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், கண்ணதாசன். ஆக ஆண்டவனையே ஆண்டவள் ஆண்டாள் நாச்சியார், கோதை நாச்சியார். அந்த 30 பாடல்கள் வைணவத்திலே 30 பாடல்கள். திருப்பாவை என்பது இந்து சமயத்தினுடைய ஒரு கண். அதே போல திருவாசகத்திலே 20 பாடல்கள். திருவம்பாவை அது மணிவாசக பெருந்தகை அருளி செய்தது. 30 திருப்பாவை பாடல்கள் ஒரு கண் என்றால் 20 திருவம்பாவை பாடல்கள் நமக்கு இன்னொரு கண். இந்த 2 கண்கள் தான் இந்து சமயம் என்கிற முகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கண்கள். இறைவனே
இந்த பாவை பாட்டை கேட்டு தான் ரொம்ப மயங்கியிருக்கிறோம். 30 நாளும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை பாடலை பாடி அதிகாலையிலே 3:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம். அதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தள்ளி போய் 5 மணி ஆகி 6 மணி ஆகி 7 மணி ஆகி அதிகாலைனா என்ன நேரம்னே தெரியாமல் போச்சு நமக்கு. அதிகாலை என்பது காலையிலே 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் தொடங்குகிறது. சூரியன் உதிப்பதற்கு 1:30 நாழிகைக்கு முன்னால் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த குளிரில் எந்திரிச்சு ஹீட்டர் போட்டெல்லாம் குளிக்கிறது கிடையாது. குளிர்ந்த நீரிலே குளித்து எழுந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஆண்டவனை தரிசிப்பதற்கு அவங்க மட்டும் போனால் போதாது, அவர்களோடு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். ஆன்மீகத்தில் ஆனந்தம் இத்தனை பேரையும் வரவழைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கூட்டமாக நாம் செய்கிற காரியங்கள் தான் மிக சுபிட்சமாக அமையும். அதனால் 30 நாளும் போய், அது மட்டும் இல்லை, பெரிய சயின்ஸு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், ஆண்டாள் நாச்சியார் பள்ளிக்கூடம் கூட போகல, ஆனால் மிகப்பெரிய சயின்ஸு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். பசுவை மடுவிலேருந்து கறக்க வேண்டியதில்லை, மடுவிலேருந்து எப்படா பாலை வெளியே தள்ளலான்னு மாடு காத்துக்கிட்டு இருக்கு. பசு கொண்டு போய் குடங்குடமாக வச்சா தன்னால் கறக்குது. அதனால தான் அதுக்கு வள்ளல் பசு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். அதை சொல்லிட்டு அடுத்த பாட்டில் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறான், மழை எப்படி உருவாகிறது. அப்போல்லாம் விஞ்ஞானம் வளராத காலம், மழை எப்படி உருவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் மழை எப்படி உருவாகிறது என்பதை தன்னுடைய பாசுரத்திலே முதலாக அந்த விஞ்ஞான நுட்பத்தை சொன்னவர் ஆண்டாள் நாச்சியார். வெறும் கோயிலில் போய் பஜனை பாடிட்டு சுண்டலோ பொங்கலோ வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதல்ல, மார்கழி பஜனைக்காக பாடப்பட்ட பாடல் அல்ல அது, மக்கள் வாழ்வுக்காக பாடப்பட்ட பாடல். ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஆலினா கடல், கடலிலே துயிலக்கூடியவன் பரந்தாமன். ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆலியுள் புக்கு முகந்து கொடு. இந்த மேகமெல்லாம் நீர்நிலைகளிலே, கடலிலே அல்லது நீர்நிலைகளிலே உள்ள நீரை அப்படியே சூரிய வெப்பத்தில் ஆவியாகுது. அதை அப்படியே இந்த மேகங்கள் கிரகிச்சிட்டு மேலே போயிடுது. அந்த மேகம் எப்படி இருக்கும்? சூழ் கொண்ட மேகம் கருப்பாக இருக்கும். யார் மாதிரி? பரந்தாமா ஒன்னே மாதிரி, திருமாலே ஒன்னே மாதிரி. ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து. ஊழி முதல்வன் யாரு? பரம்பொருள். அவனுடைய உருவம் எப்படி? கருப்பு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அடுத்தாப்புல ஒரு சயின்ஸு, பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. விஞ்ஞானிகள் இன்னைக்கு மிரண்டு போயிருக்கலாம், எப்படி இந்த அம்மா போட்டு சொல்லுது. இதை படிக்கிற போது அந்த அம்மாவுக்கு 14-13 வயசு தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு. எப்பவுமே லைட் வேவுக்கு வந்து பவர் அதிகமா, சவுண்ட் வேவுக்கு பவர் அதிகமா? வேகம் எதுக்கு அதிகம்? சவுண்ட் வேவுக்கா அல்லது லைட் வேவ்ஸுக்கா? இதை விஞ்ஞானம் அப்போ கண்டுபிடிக்காத காலம். நீங்கள் மழை வருவதற்கு முன்னால் 2 அறிகுறி வரும்.
ஒன்று மின்னல் மின்னும், வானத்திலே மின்னல் மின்னும், அப்புறம் இடி இடிக்கும். வானத்திலே மின்னலும் இடியும் வந்தால் மழை வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த மின்னலையும் இடியையும் பார்த்து தான் மயில் ஆட ஆரம்பிக்கும். இதில் இந்த ரெண்டுமே நல்லா கவனிங்க, மின்னலும் இடியும் ஒரே நேரத்திலே தான் வானத்திலே உருவாகுது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, அது அளக்கிறது கருவியெல்லாம் வச்சுட்டாங்க. மழை பெய்வதற்கு முன்னால் மின்னலும் இடியும் ஒரே நேரத்திலே தான் தோன்றுகிறது. ஆனால் முதல்ல எது மின்னல் நமக்கு தெரியுமா, இடி நமக்கு தெரியுமா, இடி கேட்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது. ஆண்டாள் நாச்சியார் விடை சொல்கிறாங்க. ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி. ஆலினா சக்கரம், கடல்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று சக்கரம். பரந்தாமன் கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்சன சக்கரம். அது மாதிரி மின்னு தான் எது மின்னல். அப்போ முதல்ல மின்னல் தான் வரும். நான் சொல்லலை, ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிற அறிவியல். பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. அதுக்கப்புறம் தான் இடிச்சத்தம் கேட்கும். எது மாதிரி? வலம்புரி சங்கு. ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ஒரு 4 நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான 2 குழந்தைங்க, உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வைரலானது. தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக வைரல் ஆன ஒரு வீடியோ. அது சின்ன வீடியோ. ஒவ்வொரு நாளும் அந்த சென்னையில் உள்ள செட்டிநாடு ஸ்கூல்னு நினைக்கிறேன், நகரத்தாருடைய ஸ்கூல் தான் அது. அதில் உள்ள 2 பையங்க. ஒரு பையன் வந்து பாட்டை சொல்லுவான், டெய்லி ஒரு பாட்டு. மார்கழி ஆரம்பித்தோடனே ஒரு பாட்டு, அதுக்கு பிறகு இன்னொரு பையன் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லுவான். அந்த பையனும் அவ்வளோ அழகாக படித்தான். இந்த பாட்டை தான் படித்தான். நான் இப்போ சொல்கிற பாட்டு தான் படித்தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6ஆம் வகுப்பில் இருந்து 11 வரைக்கும் நான் படித்தேன்ல. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி ஆண்டாள் கோயிலில் நடக்கும். ஆண்டாள் கோயிலுக்கு பின்பக்கம் தான் குருஞான சம்பந்தர் இந்து உயர்நிலை பள்ளி, அதான் நான் படித்தது. அதனால் அந்த போட்டியில் கலந்துக்க போவேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு பரிசு கிடைக்கல. 30 பாட்டையும் மனப்பாடம் பண்ணணும். அதில் அவங்க எந்த பாட்டை கேட்குறாங்களோ அதை டக்குன்னு சொல்லணும். சொன்னால் எங்கே திருப்பதியிலிருந்து வெள்ளி டாலர் ஆண்டாள் கோயிலுக்கு குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக வெள்ளி டாலர், நல்ல கனமான வெயிட்டான டாலர். அந்த வெள்ளி டாலர் வந்து திருப்பதியிலேருந்து வரும். 6ஆம் வகுப்பில் எனக்கு அது கிடைக்கல. 7ஆம் வகுப்பில் இந்த பாட்டை பாடித்தான் எனக்கு நான் வாழ்க்கையில் வாங்கின முதல் பரிசு திருப்பதியிலிருந்து வந்த அந்த வெள்ளி டாலர். ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல். அந்த பையன் விளக்கம் சொன்னான், அந்தம்மா மழை பெய்யறதுக்காகத்தான் இதை பாடிச்சு. அது மழை பெய்யறதுக்காக வேண்டினதான். ஆனால் அது திக்சம் புயல் மாதிரி பெஞ்சிடக்கூடாது, வாழ்கிற மாதிரி பெய்யணும். எப்படி? மழை வேணும், உலகத்துக்கு மண்ணுக்கு மழை தேவை. ஆனால் அது திக்சாம் புயலில் வந்த மழை மாதிரி இருந்தால் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மழை பெய்யணும். அந்த பையன் சொல்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் படிப்பான் அந்த பையன். அந்த பையன் அதுக்கு விளக்கம் சொல்கிறான், வாழ உலகினில் பெய்திடாய். ஆண்டாள் நாச்சியார் போடுற வார்த்தை, வாழுகிற மாதிரி உலகத்தில் பெய்.
புயலாவோ சூறைக்காற்றாவோ பெருமழையாகவோ வந்து வாழ விடாமல் பண்ணிடாத, வாழ உலகினில் பெய்திராய். இதை சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு விஷயம் சொன்னான், தமிழுக்குள்ள பெரிய சிறப்பே சிறப்பு லகரம் தான். இந்த சிறப்பு லகரம் இருக்குல்ல, வாழைப்பழம், இந்த சிறப்பு லகரம் இருக்குல்ல, இதுக்கு இணையான ஒரு எழுத்தை உலகத்திலே உள்ள 3000 மொழிகள்லையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. உலகத்திலே இன்றைக்கு வழங்கி வரக்கூடிய 3300 மொழிகள், எந்த மொழியிலேயும் தமிழிலே உள்ள இந்த சிறப்பு லகரத்துக்கு இணையான ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கல. நீங்க ஆங்கிலத்தில் அழகன் அப்படின்னா என்ன போடுவீங்க? ஏ போட்டு ZHA 3 எழுத்தை போடுவோம். இருந்தாலும் இந்த உச்சரிப்பு வருமா? அசகன்னு தான் வரும். இது தமிழுக்குள்ள பல சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு இந்த லகரம். இது ஆண்டாள் நாச்சியார் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஆனால் தெய்வீக வரம் பெற்ற குழந்தை. திருமகளுடைய அவதாரம் இல்லை. நிறைய பேர் திருமகளுடைய அவதாரம் ஆண்டாள் நாச்சியார் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அவள் பூமகளினுடைய அவதாரம். புவியிலே வந்து பக்தர்களோடு பக்தர்களாக இருந்து பரந்தாமனை அனுபவிக்க வேண்டும். உண்மையான பக்திங்கிறது பூலோகத்தில் தான் இருக்குது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு மேலே இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு. தேவர்கள் அத்தனை பேரும் அயோக்கிய போயிடுங்க. நான் சொல்கிறதுக்கு யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம புராணத்திலே இருக்கு. தேவர்கள் ஏதாவது கஷ்டம்னா தான் சாமியை கும்பிட போவான். அதே மாதிரி எல்லா டூலையும் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை வராத வரைக்கும் அவன் பாட்டு ரம்பை ஊர்வசி மேனகை இவங்க டான்ஸை பார்ப்பான், என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு கையாளாகாது. அவங்களால எதுவும் எதிர்த்து சண்டை போட முடியாது. அதுக்கு மும்மூர்த்திகளையும் போய் வேண்டுவாங்க. அதனால தான் நம்ம ஆட்கள் பூரா இறைவன்கிட்ட வேண்டுகிற போது சொர்க்கம் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். சொர்க்கம் என்பது வேறு, முக்தி என்பது வேறு. சொர்க்கம் என்பது தேவலோகம். ரம்பை ஊர்வசி டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது தேவையில்லை. அதெல்லாம் சிற்றின்பம், சாதாரண இன்பம். அது தேவர்களுக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் நாங்கள் உன்னுடைய பாத நிழல் தான் எங்களுக்கு முக்தி. எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம், முக்தி வேண்டும். முக்தி என்பது இறைவனுடைய நிழல், சொர்க்கம் என்பது இடையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன். திருப்பத்தூருக்கு டிக்கெட் எடுத்தால் திருப்பத்தூரில் தான் இறங்கணும். வல்ல தர்மபுரியில் இறங்கக்கூடாது. எங்கே எடுக்கிறோமோ அங்கே தான் போக முடியும். டெஸ்டினேஷன் நம்முடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் எதுனா அதுதான். இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாட்டில் 7 இடத்துல அது லகரம் வருது. ஆழிமலை கண்ணா ஒரு லகரம் வருதா? திரும்ப நீங்களே எண்ணிக்கிங்க, நான் விரலை மட்டும் காட்டுறேன். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் போல் உருவம் மெய்கருத்து, பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய். உலகத்தில் எந்த கொம்பனும் இப்படி பாட முடியாது. ஆண்டாள் நாச்சியார் அருள் பெற்ற அந்த பூமாதேவியுடைய அவதாரமாக இருந்து அற்புதமாக அந்த திருப்பாவையை பாடியிருக்கிறார்கள். மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பானது. இன்னொன்று, குருச்சேத்திர போர் நடந்ததும் மார்கழி மாதம்தான். நம்முடைய பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராமனை போல நட, ராமன் நடந்ததை போல நட, கண்ணன் சொன்னதை போல நட. மறந்து போய் கூட கண்ணன் நடந்த மாதிரி நடந்துடாத. கண்ணன் நடந்தது மாதிரி நடந்துடாத. ராமன் எப்படி நடந்தானோ அது போல நட. ஆனால் கண்ணன் உபதேசம் பண்ணான்.
கண்ணனுடைய உபதேசம் பகவத்கீதை. 5வது வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களை தாண்டி 5வதாக ஒரு வேதம் என்று அங்கீகரிக்கப்பட்டது எது என்று சொன்னால் பகவத்கீதை. 5வது வேதமான பகவத்கீதையிலே கண்ணன் முழுக்க முழுக்க உபதேசம் தான் பண்றார். ஆனா அது மாதிரி அவர் நடந்தாராங்கிறது கேள்விக்குறி. மகாபாரதம் முழுக்க முழுக்க கண்ணனுடைய சூழ்ச்சி தான் அதில் இருக்குது. அதனால கண்ணன் சொன்னதை போல நட, பகவத்கீதையின்படி நடக்கலாம். ஆனால் கண்ணன் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ ராம அவதாரம் முன்னால் வந்ததா, கிருஷ்ண அவதாரம் முன்னால் வந்ததா? இவர் கிருஷ்ணர், ராமன் முன்னாலேயா கிருஷ்ணர் முன்னாலேயா? ஐயா, ராம அவதாரம் தான் முன்னால வந்தது. ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒன்று சொல்றதுக்கு முன்னால நாம அது மாதிரி நடந்து காட்டணும். இதை எளிமையாக எது ராமர் முன்னாலேயா கிருஷ்ணர் முன்னாலேயாங்கிறதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு எளிமையான ஒரு இதை சொல்லுவார். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவுடனே காட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க தலை தீபாவளியை எங்கே கொண்டாடி இருப்பாங்க? ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமாகி காட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்போ தலை தீபாவளியை எங்கே கொண்டாடி இருப்பாங்கன்னு உடனே ஒரு பையன் விருட்டுன்னு எழுந்திரிச்சு சொல்லுவான், தலை தீபாவளியை காட்டில் தான் கொண்டாடி இருப்பாங்கன்னு. அடமடையா, அவங்க காலத்தில் தலை தீபாவளியே கிடையாது. எவ்வளோ எளிமையாக கருத்துக்களை சொல்கிறார் பாருங்க. என்ன, இப்போ நமக்கே நல்லா படித்தவங்களே நீ திடீர்னு இந்த கேள்வியை கேட்டால் ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது ஆன்மீகத்தில் ஆனந்தம் ஊட்டின அந்த இதில் தொய்ந்ததுனால. மற்றவங்க உண்மையை சத்தியமாக சொல்லுங்கள், சவுந்தரவாண்டிக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சுருப்பீங்க எது முன்னாலன்னு. எனக்கே தடுமாற்றம் வரும் பல இடங்களில், யாராக இருந்தாலும் தடுமாற்றம் வரும். ஆனால் அதை எளிமையாக எல்லாரும் உணர்ந்துக்கிற மாதிரி வாரியார் சுவாமிகள் சொன்னார், ராமன் காலத்தில் தீபாவளியே கிடையாது. ஏன்னா ராமாவதாரத்துக்கு பின்னால் தான் கிருஷ்ணாவதாரம் வந்தது. அதில் தான் நரகாசுரனை வதம் பண்ணார். நரகாசுரன் வதைத்த நாளை தீபாவளியாக கொண்டாடணும்னு நரகாசுரன் கேட்கல, அவங்க அம்மா தான் கேட்டா, சத்தியபாமா தான் கேட்டா, நரகாசுரனுடைய தாய் தான் கேட்டா. எந்த ஒரு மகனும் இறந்த நாளை கொண்டாட வேண்டும்னு அம்மா கேட்க மாட்டா. ஆனால் தன்னுடைய குழந்தை அயோக்கியனாக இருந்தான், அவனுடைய இறப்பை உலகம் முக்கியம். தன்னுடைய மகனை விட, அதர்மத்தை விட தர்மம் முக்கியம். ஆகவே மகன் என்றும் பார்க்காமல் இது அதர்மம் அழிந்த நாள் என்று மக்கள் கொண்டாடட்டும்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டது ஒரு தாய். ஆக ராமாவதாரத்துக்கு பின்னால் தான் அது என்ன பொருள் என்று சொன்னால், நாம் ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால் நாம் அதன் பிரகாரம் நடக்கணும். மார்கழி மாதம் 30 பாட்டையும் படிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அந்த 30 பாட்டையும் நாம் படிச்சுட்டு வரணும் இல்லையா? எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா குழந்தைய கூட்டிகிட்டு போச்சு. போய் குழந்தை பையன் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றான், அவனை திருத்தி எப்படியாவது திருத்துறதுக்கு நல்ல வழி சொல்லுங்கன்னு. அவர் போயிட்டு 1 மாதம் கழித்து வாங்கன்ட்டார். இந்தம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வருது. ஐயா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு இன்னொரு தடவை வாங்க அப்படின்றது. அது அந்தம்மாவும் போயிட்டு ரொம்ப தூரம் 10-20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு திரும்ப ஒரு மாதம் கழித்து வந்தது. வந்தோடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை, கெடுதல் அப்படின்லாம் உபதேசம் பண்ணார். அந்த அம்மா கேட்டது, ஏயா இதைத்தானே நாங்கள் 1 மாதம் முன்னால் கேட்டோம், அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலன்னு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், அப்போ நானே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இனிப்பு அதிகமாக சாப்பிடுகிற போது நீ இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு உன்னை சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லை எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆக கிருஷ்ணர் வக்கனையா பகவத்கீதையை சொல்லலாம், ஆனால் நீ சொல்லிட்டு போயிடுவ, நீ கடவுள் அவதாரம் சொல்லிட்டு போயிடுவ. எப்படி நடக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாலே அவர் நடந்து காமிச்சார். அதே ஸ்ரீமன் நாராயணன் ஒரு அவதாரத்திலே நடந்து காண்பித்த வைத்துத்தான் பகவத்கீதையை அடுத்த அவதாரத்தில் சொல்றார்.
அவரே வாழ்ந்து காட்டிட்டு வாழ்ந்து காட்டுவதற்காக வந்த அவதாரம் ராம அவதாரம். அந்த வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு மெசேஜாக, செய்தியாக அடுத்த தலைமுறைக்கு சொன்னது பகவத்கீதை. அதான் ராமனுடைய பாதை, அதுதான் பகவானுடைய கீதையாக மாறியது. ராமாயணமும் மகாபாரதமும் ஒரே மாதிரியான நீதிகளைத்தான் இந்த மண்ணிலே சொல்லுகிறது. ஆனால் சொல்லுகிற விஷயத்திலே விஷயம் ஒன்றுதான், ஆனால் சொல்லுகிற முறையிலே ஒரு சின்ன வேறுபாடு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னது ராமாயணம், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொன்னது மகாபாரதம். கடலளவு ராஜ்யத்தை கூட கைவீசி எறிந்துவிட்டு காட்டுக்கு போன காகுத்தனுடைய கதையை சொல்லுவது ராமாயணம். சகோதரனுக்கு குண்டுமணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று ஒரு குருச்சேத்திர போரை நடத்தியது மகாபாரதம். சகோதரனையும் அண்ணியையும் அண்ணனையும் பர்ணசாலையிலே படுக்க வைத்துவிட்டு விடிய விடிய காவல் காத்தது ராமாயணம். ஆனால் சகோதரர்கள் இருந்த அரக்கு மாளிகைக்கு இரவோடு இரவாக தீ வைத்த அநியாயத்தை சொல்லுவது மகாபாரதம். காட்டிலே கூட தம்பிகளை சேர்த்தது ராமாயணம். நாட்டிலே கூட தம்பிகளை வாழ விடாமல் காட்டுக்கு துரத்தியது மகாபாரதம். சகோதரனுடைய செருப்பை கூட சிம்மாசனத்திலே ஏற்றியது ராமாயணம். சகோதரன் கரத்துக்கு நெருப்பு வைக்க துடித்த கொடுமையை சொல்லுவது மகாபாரதம். கடவுளே அத்தனை தொல்லைகளையும் அனுபவித்தது ராமாயணம். கடவுளே அத்தனை தொல்லைகளுக்கும் காரணமாக இருந்தது மகாபாரதம். சொல்ல வந்த செய்தி ஒன்றுதான். அதை உடன்பாட்டு முறையிலே ராமாயணம், எதிர்மறையாக மகாபாரதம். ரெண்டுமே நமக்கு தேவை. நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சில நேரங்களிலே தர்மத்தை காப்பதற்கு அதர்மத்தையும் கையில் எடுக்கலாம் என்று கண்ண பரமாத்மா சொன்னார் கீதையில். என்ன காரணம் தெரியுமா? ஒரு திருடன் ஒரு கடையில் திருடிட்டு ஓடுறான். நைட்டு ரோந்து வந்த போலீஸ்காரர் ஒருத்தர் பார்த்துட்டாரு. அவர் டூ வீலரில் விரட்டிட்டு போகிறாரு. அவனும் ஒரு டூ வீலரில் வேகமாக போகிறான். போகிறவன் படக்குன்னு ஒரு ஒன்வேயில் ஒரு நுழைஞ்சிட்டான். ஒன்வேக்குள்ளே நுழைஞ்சு போகிறான். இவர் தர்மம், நீதி, நியாயம் இதெல்லாம் பேசுகிறவர் போலீஸ்காரர். நம்ம ஒன்வேயில் போய் அவனை பிடிக்க வேண்டாம். ஒன்வேயில் போகிறது சட்டப்படி தப்பு. அதனால் நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு போவோம்னா திருடனை பிடிக்க முடியுமா? ஒருவன் திருடன் என்று தெரிந்து விட்டால், ஒன்று அதர்மம் என்று தெரிவித்து விட்டால், அதர்மமாக இருந்தாலும் தர்ம நெறியிலே போக வேண்டும் என்று ராமாயணம் சொன்னது. ஆனால் அதர்மத்தை செய்பவர்களை அதர்மத்தாலேயே தண்டிக்கலாம் என்ற செய்தியை சொல்லுவதுதான் மகாபாரதம். அதனால் நேர்மறை மட்டுமல்ல, உடன்பாடு மட்டுமல்ல, எதிர்மறையும் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ ராமாயணம் நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனால் மகாபாரதம் நிறைய பேருக்கு அது முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க. இது கம்பன் கழகங்கள் இருக்கிறதுனால உலகம் பூரா ராமாயணம், அதுவும் கம்பராமாயணம் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு. ஆனாலும் அதில் இன்னும் நுணுகி உள்ளே போகக்கூடிய ஆற்றல் இல்லை. எல்லா பேச்சாளர்கள்லாம் என்னத்தையோ நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு ஒரு 5-6 பாட்டு, மிஞ்சி போனால் ஒரு 50 பாட்டு இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன, அதெல்லாம் ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன, இதையெல்லாம் ராமாயணத்தை பற்றி 2 மணி நேரம் பேசுவார். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், ஒரு பாட்டாவது முழுசாக சொல்ல மாட்டார். என்னை வளர்த்த அருஞான தந்தை குன்றக்குடி அடிகளார் பெருமான் சொல்லுவார், அரை மணி நேரம் பேசினா குறைஞ்சது ஒரு 5 பாட்டாவது சொல்லிட்டு தான் நீ மேடை விட்டு இறங்கணும், இல்லைன்னா நீ ஓப்பி அடிக்கிறேன்னு அர்த்தம்.
அப்படிம்பார். என்ன இப்போது நிறைய பேர் அந்த நுனிப்புள் மேய்கிறார்கள். கம்பன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் அடுத்து கம்பனை பற்றியே போட போகிறேன். டெய்லி ஒன்று. இப்போ நான் அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள்னு போன தடவை தலைப்பு கொடுத்தேன். ஆன்மீகத்தில் ஆனந்தம் தான் எனக்கு அந்த அறிவை கொடுத்தது. அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள்னு தலைப்பு கொடுத்தேன். அப்புறம் இந்த தலைப்புலேயே டெய்லி ஒரு நிமிஷம் மக்களுக்கு ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 4 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இப்போ கம்பனை எடுத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரம் கம்பனை பற்றியும் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் டெய்லி ஒன்று. இதுவரைக்கும் கம்பனை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் உலகத்துக்கு தெரியாத செய்திகள்.